சாமானியனாகவே இருக்க விரும்புகிறேன் என ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் எனவும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். நான் எதற்கும் தடையாக இருக்க மாட்டேன் என பிரதமர் மோடியிடம் தெரிவித்துள்ளதாக ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் கடந்த சனிக்கிழமை வெளியாயிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி மகாயுக்தி அங்க பெற்றிருந்தாங்க. யார் அடுத்ததாக முதலமைச்சராக வரப்போறார் அப்படிங்கிற கேள்வியானதுதான் கடந்த 5 தினமாக ஒழித்துக் கொண்டே இருந்தது. காங்கிரசும் அது குறித்தான கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில ஏக்நாத் ஷிண்டே, தற்போது காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே மும்பையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துல செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வர்றாரு. அதுல குறிப்பிட்ட ஒரு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் ஒரு சாமானிய மனிதனாக தான் இருக்கேன். நான் இந்த முதலமைச்சர் நாட்காலியில அமர்ந்தது குறித்தெல்லாம் விவரிக்கிறாரு. 2.5 ஆண்டுகள் என்னால் முடிந்த பல விஷயங்களை பண்ணியிருக்கேன். 3வது இடத்தில் இருந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை 1வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துல குறிப்பிட்டிருக்காரு. நான் பெரிய அளவுல மக்கள்கிட்ட பிரபலமாகல. நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் பிரபலப்படுத்தியிருக்கு. அது மக்களுக்கு மிகப்பெரிய பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல 3 கட்சிகளும் இணைந்து தீவிரமாக செயல்பட்டதன் விளைவுதான் இத்தகைய ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி மக்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே போல பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவோட நான் நேற்று தினம் பேசியிருந்தேன். அவர்கள்கிட்ட என்னோட ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அதுல குறிப்பிட்டு, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்வு செய்யக்கூடிய முதலமைச்சர் யாரோ அவருக்கு நான் என்னுடைய முழு ஆதரவு கொடுப்பேன். நான் எந்த விதமான ஒரு இடையூறுக்கும் உள்ளாக மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. இதன் மூலமாக தான் முதலமைச்சராக தொடரக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து ஷிண்டே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இதற்கு அடுத்ததாக குறிப்பிட்டு பட்னாவிஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. RSS மற்றும் பாஜகவினுடைய ஒரு திட்டமாகவும் கூட இருக்கு. 2014ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமான வெற்றி தனிப்பட்ட முறையில பாஜக பெற்றதுக்கு பிறகாக 5 ஆண்டு காலம் இருந்திருந்தாங்க. அதன் பிறகாக ஷிண்டே உத்தவ் தாக்கரேவோட மோதல் அப்படின்ட்டு பல விஷயங்கள் மகாராஷ்டிரா அரசியல் நடந்து தற்போது மீண்டும் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக ஷிண்டே அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக தான் செய்த விஷயங்களை குறிப்பிட்டு தான் இந்த கூட்டணியில தொடர விரும்புவதாக ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள்ளாகவே யார் குறிப்பிட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 2.5 ஆண்டுகளை ஷிண்டே தன்னை ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவராக வெளிக்கொண்டு வந்திருக்காரு. தன்னுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களை வெளிப்படுத்தி சிவசேனா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறத இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.